இப்போ உலகத்துல இல்ல, இருந்தா சொல்லுவேங்க, இல்லாதப்ப சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். எதிர்கட்சி வக்கீலாவே இருக்கிறீங்க. என்னுடைய அனுபவம் ஒரு நிமிஷங்க, கடந்து போனதெல்லாம் இல்லைங்க. இன்னைக்கும் திருநெல்வேலியில என்னோட ஊரை பத்தி என்னோட உண்மைதான். கொஞ்சம் ஒரு முதல் டைம் நம்ம நடிக்கிறோம் லவ் சீன் போது அது கொஞ்சம் பதட்டம் இருந்துச்சு. பட் அது சுவாகதாவும் காயத்ரியும் ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டான ஒரு உங்களுடைய காதல் அனுபவங்களை நான் தனியா கேக்குறேனே, அப்போ எனக்கு இதுக்கு பதில் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். லவ்வே இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஜாதிதான். இது ஒரு பயண கதை. உள்ளூர நம்ம மனிதர்கள் நிறைய பயணம் பண்றோம். அதுல என்ன இவால்வ் ஆகுது அப்படிங்கிறது, ஏன்னா இந்த இன்டர்னல் டிராவல்ங்கிறது கேமரா ஒர்க் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னாங்க. ஸோ உங்களோட கேள்விகளுக்காக தான் இப்போ காத்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இவர் தான் கேமராமேன் கார்த்தி, அப்புறம் படத்தோட எடிட்டர் பிரவீன் சார் இருக்காரு. இல்ல இல்ல அவ்வளவுதான். நீங்க பெண்களுக்கு தான் அதிகமான ஜாதி வெறி சொல்ல வரீங்களா? நான் திருநெல்வேலியை சார்ந்தவள். எங்க ஊர்ல பெண்களுக்கு அதிகமா இருக்கு. நான் அதை கண்கூடா பார்த்திருக்கேன். அதனோட ஒரு பதிவு தான் இது. ஏன்னா பொதுவா தமிழ் சினிமால சாதினா ஆண்கள் தான் மீசையெல்லாம் முறுக்கிட்டு அருவா எடுப்பாங்க. அப்படிலாம் எதுவும் அவங்க செய்வாங்க, ஆனா செயல்படுத்துவாங்க பெண்கள். பெண்களுக்கு நிறைய இருக்கு, அது ஒரு அதிகாரமா இருக்கு. அது இது வரைக்கும் பேசப்படலை அப்படிங்கிறது என்னோட வாதம். மேல்தட்டு மக்கள் மட்டும்தான் அது மாதிரி இருக்க மாதிரி காட்டியிருக்கீங்க. மேல்தட்டு மக்கள் தான் அது மாதிரி அதிகாரமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தது. இந்த கதை அதை பற்றின கதை. அதனால உங்களுக்கு அந்த மேல் தட்டு அப்படிங்கிறது தெரியுது, மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படிங்கிறது. தமிழ்நாட்டுல 90% 95% திருமணம் அரேஞ்ச்மெண்ட் மேரேஜ். அவங்க காஸ்ட்லியா பண்றாங்க. ஒரு 10% திருமணம் தான் அதர் காஸ்ட் பண்றாங்க. அதுல ஒரு 1-2% இந்த மாதிரி இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி பெண்கள் தான் பாதிக்கப்படுறாங்களா? ஏன் ஆண்கள் காதல் தோல்வியில பாதிக்கப்படுறதே இல்லையா? அதை நீங்க தான் சொல்லணும் ஒரு படமா எடுத்து. பெண்கள் காதல் தோல்வியில நிறைய பாதிக்கப்படுறாங்க. மகுடேஸ்வரனுடைய கவிதைகள்லாம் கூட இருக்கு. எப்படி இன்னொருத்தருக்கு கல்யாணம் கட்டி கூட்டுக்கப்பட்டு குழந்தைய பெற்றுக்கொண்ட பெண்லாம் என்ன மாதிரி ஒரு உயிருள்ள பிணமா வாழ்றாங்க அப்படிங்கிற மாதிரியான கவிதைகள் நம்ம தமிழ் கவிதைகள்லயே இருக்கு. ஆனா இது வரைக்கும் திரையில பார்க்கும்போது பெண்கள் உத்தமமானவர்களாகவும் புனிதமானவர்களாகவும் அவங்களுக்கு சாதி உணர்வு இல்லை அப்படின்னு காட்டப்பட்டிருக்கு. 98% நீங்க சொல்றீங்க, அது அந்த அளவுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். அரேஞ்ச் மேரேஜ் கொஞ்சம் கொஞ்சமா கம்மி ஆயிட்டு வருது. காதல் திருமணத்திற்கான வாய்ப்பு ஒரே சாதிக்குள்ள இருந்தா, ஒரே பொருளாதாரத்துல இருந்தா, பொருளாதாரமும் ஒரு சாதியா தான் இங்க இருக்கு. ஸோ அது மேட்ச் ஆனா அவங்க கல்யாணம் கட்டிக்கிறாங்க, மேட்ச் ஆகலைன்னா பிரிச்சு விட்டுடுறாங்க. இப்ப நான் நன்றி சொல்லிக்கிறேங்க. நீங்க வீட்டுக்கு போய் யோசிக்கணும். ஒரு பெண் ஏன் அவ சொல்றான்ல, எத்தனையோ பெண்கள் மனதளவுல தற்கொலை பண்ணி கொண்டுதான் வாழ்றாங்க. ஏன் அப்படிங்கிற யோசனையோடு நீங்க போனீங்கன்னா நான் மகிழ்ச்சி அடைவேன். இது கொஞ்சம் குதர்க்கமான கேள்வியா இருக்கு. இதுக்கு நான் பதில் சொல்ல விரும்பல. இதுக்கு முன்னாடி அவர் யாரோடு பணியாற்றினாரு, என்ன படம் பண்ணாருன்னு தெரியல. இந்த படத்தோட ஆதி தமிழ அவர் வாழ்ந்திருக்காரு. அதுல எனக்கு மன நிறைவு இருக்கு. காயல்னா கடல், கடல் சார்புறம். நீங்க சங்க தமிழ்ல பாத்தீங்கன்னா பிரிவு, பிரிவு சார் துயர். அது நீங்க தான் சொல்லணும். இது ஒரு சாதிய சம்பந்தப்பட்ட படம். இது ஒரு காதல் சார்ந்த படம், காதல் படம் தான். காதல் சாதி எப்படி ஒரு பிரச்சனை ஆகுது அப்படிங்கறது தான் விஷயம். ஒரு போராட்டக்கார சொல்றீங்க, மீனவ சமுதாய போராட்டக்காரன். எந்த இடத்துலயும் அந்த மாதிரி போராட்டம் பண்ற மாதிரி வரலையே. லவ் தான் ஓடி போயிடுது. ஆக்சுவலா காதலே ஒரு போராட்டம் தானே. இன்னைக்கு இளவரசனையும் கோகுல் ராஜையும் இன்னைக்கு மதுரையில பிணவரையில ரொம்ப நாள் கிளைம் பண்ணாம இருக்கக்கூடிய ஒருவரையும் நம்ம அது போராட்டம் தானே.
அது போராட்டம் இல்லைன்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? அடிப்படை உணர்வான காதலே இங்க பெரும் போராட்டமா இருக்கும்போது மீனவர்களுக்காக குரல் கொடுக்கிறது வந்து அது அடுத்து இன்னொரு ஃபேசட் ஆஃப் ஸ்ட்ரகிள். பெண்கள் வந்து நிறைய பேர் 100% அவங்க வந்து கல்யாணம் பண்ணிட்டா லவ் பண்ணி 100% நான் சொல்ல இல்ல கல்யாணம் பண்ணிட்டு அவங்க வேதனைப்படுறாங்கன்னு சொன்னீங்கல்ல. இந்த காலத்துல பசங்க தான் அதிகமா லவ் பண்ணிட்டு அதுவும் இருக்குதுங்க, அதுவும் இருக்குது. அப்படிலாம் சொல்லாதீங்க, அப்படி சொல்லுங்க. சொந்த பிரச்சனை ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்க போல இருக்கு. வாங்க இங்க வாங்க, இங்க வாங்க, இங்க வாங்க. காயல் 2 எடுக்கிறோம், வாங்க. நீங்க தான் ஹீரோ, வாங்க. அது எனக்கு வந்த பிரச்சனை இருக்கு, நம்ம அதை பத்தி பேசிக்கலாம், அதை தனியா பேசிக்கலாம். அப்படிலாம் கிடையாது. லவ்வே ஜாதி தாங்க. லவ்வே இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஜாதி தான். இது ஒரு பயண கதை. உள்ளூர நம்ம மனிதர்கள் வந்து நிறைய பயணம் பண்றோம். அதுல என்ன இவால்வ் ஆகுது அப்படிங்கிறது, ஏன்னா இந்த இன்டர்னல் டிராவல்ங்கிறது எனக்கு பால கைலாசம் அவர்கள் சொல்லி கொடுத்த ஒரு விஷயம். அதை வெளிப்படையா ஒரு பிசிக்கல் டிராவலா மாத்துறது ஒரு முயற்சி தான். டைவர்ஸ் பத்தியும் சொல்லியிருக்கீங்க. இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் டைவர்ஸ் பண்றாங்க அப்படின்னு, அதுக்கான காரணம் மனம் ஒத்து போகாமல் ஒரே கூரைக்குள்ள இருக்கிறத விட பிரிந்து வாழ்றது நல்லதுதான். நான் என்னோட தனிப்பட்ட கருத்து, அதை மதிக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம மாநிலம் வந்து சமூக நீதியெல்லாம் நிறைய பேசுது. நீங்க பக்கத்து மாநிலம் வட இந்திய மாநிலத்தோட நம்ம இதுல வந்து இந்த காதல் திருமணம், ஜாதி, இது இந்த படுகொலை தான் எந்த ரேஞ்சில் இருக்குன்னு நினைக்கிறேன்? நம்ம ஊர்ல நிறைய இருக்குங்க. நம்ம இன்னும் பதிவிடப்படாத, நான் வந்து கோகுல்ராஜ் மரணத்துக்காக உங்களை மாதிரி ஊடகவியலாளர் வந்து டாக்குமெண்ட்ரிக்காக போகும்போது அங்க அதுக்கு முன்னாடி இறந்தவர்கள் அத்தனை பேர் இருந்தாங்க. நான் சுவாதியை சந்திக்க முயற்சிக்கும் போதும் சுவாதி என்னுடன் பேச தயாரா இல்லை. பெண்கள் பேச மாட்டாங்க, வாய் அடைச்சிடுவாங்க. சுவாதி முதல்ல அது உண்மையான சுவாதியாங்கிற கேள்வி இருந்தது. அதை விஷ்ணு பிரியா கேட்டாங்க. இன்னைக்கு விஷ்ணு பிரியா எங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் ஒரு காதலும் சாதிய ஒடுக்குமுறைகளும் தான். என்னங்க காதல் இல்லாம எப்படிங்க நீங்க வாழ்வீங்க? எவ்வளவு நேரம் நீங்க துயரப்பட்டு சொல்லிட்டு இருந்தீங்க. என்னோட அடுத்த படம் காயல் 2 எடுத்தா நீங்க தான் ஹீரோன்னு சொன்னேன். உங்களுடைய காதல் அனுபவங்களை நான் தனியா கேக்குறேனே, அப்போ எனக்கு இதுக்கு பதில் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். மேலூர் படுகொலை எப்ப நடந்தது? காரை வச்சு அடிச்சது எப்ப நடந்தது? கோகுல்ராஜ் இது எப்ப நடந்தது? இன்னைக்கு திவ்யாக்களை பற்றி யார் கவலைப்படுறாங்க? அந்த பீரியட்ல நம்ம வந்து திவ்யா என்னவானாங்க, இளவரசன் என்ன ஆனாங்க? எங்க ஊருங்க அந்த பையன், எங்க ஊரு 4 கிலோமீட்டர் தள்ளி அந்த படுகொலை நடந்திருக்கு. நீங்க பொருளாதாரமாக கவினுக்கு என்னங்க ஆன சொல்லணும்? உங்களுக்கு என்ன, நீங்க எதிர்கட்சி வக்கீலாவே இருக்கிறீங்க. என்னால் என்னுடைய அனுபவம் ஒரு நிமிஷங்க, கடந்து போனதெல்லாம் இல்லைங்க. இன்னைக்கும் திருநெல்வேலியில என்னோட ஊரை பத்தி என்னோட அனுபவத்துல இருந்து நான் சொல்றேன். பெண்களுக்கு தாங்க அதிகமான சாதிய உணர்வு. அதை செயல்படுத்த விடுறது தான் ஆண்கள் செயல்படுத்த விடுறாங்க. இது என்னோட கருத்து. இப்போ வந்து ஜாதியே வேண்டாங்கிறோம். நம்ம அடுத்த சமூகத்துக்கு போயிட்டு மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி ஜாதி ரீதியான மக்கள் தொகை கணக்கெடுக்கும் போது அது வேற வகையான பாதிப்போ ஏதோ ஏற்படும். சாதியே வேண்டான்னு யார் சொல்றா? நீங்க சொல்லுங்க. யார் சொல்றா? யார் சொல்றா? யார் சொல்றா? சென்னை மாதிரி இடத்துல யார் சொல்றா? சாதிங்கிறது சென்னையில வந்து மண்ணுள்ளி பாம்பா இருக்கும், அங்க வெளிப்படையா இருக்கும். 2வது கேள்வி, நீ என்ன ஆளு, நீ என்ன தெரு, உனக்கு அவன் சொக்காரனா மாமனான்னு கேட்பாங்க நம்ம ஊர்ல. ஆனா இங்கிட்ட அப்படி கிடையாது. இங்க வந்து வெளிப்படையா வந்து கேட்கவே மாட்டாங்க. ஆனா வேறு வேறு விதமான கேள்விகளால வந்து ரொம்ப அழகா புனையப்பட்டு நம்ம கிட்ட வந்து நம்மளுடைய சாதியை அறிந்து கொள்ற அந்த உத்வேகம் இருக்குல்ல. நான் அறிந்து ஒரு பெரிய பட்டிமன்ற பேச்சாளரே வந்து சாதி சொல்லிதான் கூப்பிடுவாரு. அதை நம்ம இயல்பா எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி பட்டிமன்ற தலைவர் சொல்றீங்கல்ல, நீங்க அதையே போல்டா வெளியே சொல்ல மாட்டீங்க. நீங்களே மறைக்க நான் ஏன் மறைக்கிறேங்க? பட்டிமன்ற பேச்சாளரும் ஒருத்தர் சொன்னீங்க. ஆமா, அவர் இல்லங்க, இப்போ உலகத்துல இல்ல. சொல்லலாமே, இருந்தா சொல்லுவேங்க, இல்லாதப்ப சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, அது உண்மைதான். கொஞ்சம் ஒரு முதல் டைம் நம்ம நடிக்கிறோம் லவ் சீன் போது அது கொஞ்சம் பதட்டம் இருந்துச்சு.
பட் அது சுவாகதாவும் காயத்ரியும் ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டான ஒரு நடிச்சதுனால கொஞ்சம் பட் அடுத்த படத்துல சரி பண்ணிப்பான்னு நினைக்கிறேன் நான். கதை சொல்லுமா 2 ஹீரோன்னு சொல்லியிருப்பாங்க, ஆனா 2மே சேர உள்ள போல இருக்குங்களா? இல்ல ஆமா அது பண்ணிட்டு ஸ்பாட்லயும் பண்ணிட்டே இருந்தாங்க, பேப்பர்லயும் அதை பண்ணி வச்சிருந்தாங்க. படத்துல லவ் பயமா போயிட்டு இருக்கு, ரொம்ப கம்மியா அந்த சோகம் தான். ஆமா. ஸ்டைல் வேற மாதிரி இருக்கு. எந்த படத்துல ஸ்டைல வந்திருக்கீங்க? இது வந்து வேட்டுவம் படத்துல நடிச்சிட்டு இருக்கேன். நான் இன்னொரு 5-6 நாள் இருக்கு, முடிஞ்சுன்னா அப்புறம் முடிஞ்சிடும். அவ்வளோதான். அது கொஞ்சம் ஆக்ஷன் நிறைய இருக்கிறதுனால லுக் அந்த மாதிரி வச்சிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். Thank you so much. தேங்க்யூ.